ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதுவும் சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் என் பையனுக்கு பிடிச்ச தக்காளி தொக்கை பண்ணிடலான்ட்டு காயை கட் பண்ணிகிட்டே யோசிச்சுட்டு இருந்தேன். காலத்துக்கு இந்த மிடில் கிளாஸில் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்குது பாருங்கள். மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே கிடையாது. இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம், இப்போ நல்லா இருப்போம், இப்படியே ஓடுதே தவிர நம்மளுக்காக நம்ம வாழவும் இல்லை, நம்மளுக்கு என்ன தேவைங்கிறதையும் நம்ம யோசிக்கலை. அடுத்தவன் என்ன சொல்வான், அடுத்தவன் என்ன பண்ணுவான், அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடனை உடனே வாங்கி வாங்கி நாசமாக போகிறோம். இஎம்ஐ, வண்டிக்கு இஎம்ஐ, பர்சனல் லோன் இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். என்ன ஒரு பொட்டு தங்கம் இருக்காது, இருந்தாலும் அது அடகடையில் கிடக்கும். இப்படியே தாங்க வாழ்க்கை ஓடுது. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் என்றைக்கு நான் நிம்மதியாக எனக்காக வாழ்ந்தேன்னு கணக்கெடுத்து பார்த்தேன்னா மொத்தமாக ஒரு நாள் இருந்திருக்காது. மொத்தமாக 24 ஹவர்ஸ் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேனான்றது சந்தேகம்தான். ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்காகவான்னு பார்த்தா இல்லை, அடுத்தவன் என்ன சொல்லுவான்ட்டு தான். அந்த 4 பேர் நாசமாக போன அந்த 4 பேருக்காக நம்ம வாழ்க்கையை சூன்யமாக்கிக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்வேன். நம்ம 30 வருஷத்தில் நான் திருந்தவே இல்லை. இன்றைக்கும் இப்போவும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் அதை யோசிக்கக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. நான் நிறைய மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் இப்படி தான் அப்படின்னு நிறைய மாற்றிக்கிட்டேன். இந்த ஒரு முறைக்கும் நான் தனியாக தான் வளர்த்தேன் என் பசங்களை. அப்போ கூட ஐயோ இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும், இல்லைன்னா கௌரவ குறைச்சல், அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரில, பத்தியா அவளால் படிக்க வைக்க முடிஞ்சதா, இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்களோ, இப்படியெல்லாம் யோசிப்பேன். நம்ம ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோம்னா கூட ஐயோ நம்மளுக்குன்னு யாருன்னா வந்தாங்கன்னா பத்தியா அவன் இல்லை எப்படி இருக்கிறா பத்தியா அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த கௌரவம். இந்த ஆஃபீஸில் லோன் போவோம், பர்சனல் லோன் போவோம், வண்டிக்கு இஎம்ஐ போவோம், இப்படி எல்லாமே பேசி மண்டை வலிச்சு தாங்க நான் இதை பற்றி யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் வீடியோவாகவே சரி போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் புலம்பலில் இருக்கிறீங்க. ஒரு மொழி எழுதணுன்னா கூட நம்மக்கிட்ட மாத கடைசியில் மொழி எழுத முடியலன்னா கூட எழுதியே ஆகணுன்ற கண்டிஷன், அதை கடை வாங்கி எழுதிடலாம் அப்படின்றது தான் போகுமே தவிர கையில் வச்சிருந்து போகிறதில்ல. ஒரு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஒரு 1000 ரூபாய் வந்ததுன்னா அந்த 1000 ரூபாயை சேவிங்ஸில் போடணுன்னு நிறைய யோசித்து பிளானெல்லாம் போட்டு வைப்போம். அந்த 1000 ரூபாய் கைக்கு வந்தோன்னா 3000 அடுத்த மாதம் பட்ஜெட்டில் ஒதுக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். அவ்வளோ கட்டுப்பாடு இல்லாமல் 4 பேருக்காகவே நம்ம வாழ்ந்து நம்மளோட கௌரவம் எங்கெங்க இருக்குது? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்தால் தாங்க நம்மளுக்கு கௌரவம். அடுத்தவன் சொல்கிறதுக்காக நம்ம கடனை உடனே வாங்கி நாசமாக போகிறதுக்கு வேணவே வேணாங்க. நான் பண்ண தப்பை யாரும் பண்ணாதீங்கன்றதுக்கு தான் சொல்கிறேன். அவங்கவுங்க சுயமாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், எழுந்துக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நீட்டாக போகிறோம், ஒரு ப்ளசன்டபுளான வாழ்க்கை. நீ என்ன சொல்வ? நான் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி போனால் ஐயோ இவளுக்கு பணம் இருக்குதா, கிழிஞ்ச மாதிரி போட்டு போனால் இவளுக்கு ஒன்றுமே இல்லை போல் இருக்குது. எப்படிங்க இந்த 4 பேருக்கு பயந்தே 4 செவத்துக்குள்ளேயே நம்ம காலம் போயிடுதுங்க. அந்த மாதிரி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு நம்மளுக்கு ஜாலியாக நம்ம இருக்கணும்னு தான் இப்போ ஆசைப்பட்றேன். எவ்வளோ நாள் பொறுத்து இன்றைக்கி நான் ஆசைப்படுறது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான். என்ன நம்ம முடியல, எப்படி என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று. எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார், ஆனாலும் இறந்து நான் பூவோ பொட்டு வச்சுருப்பேன். பூ வைக்க மாட்டேன், குங்குமம் வைக்க மாட்டேன். ஆனால் வைக்கணும்னு தோணும், வளையல் போட்டுக்கணும்னு தோணும். இன்றைக்கி கண்ணாடி வளையல் போட்டுக்கினேன், நல்லா குங்குமம் வச்சுக்கிறேன். ஆனால் யாரும் என்னை பார்த்துட்டு எதனா சொல்லுவாங்களோன்ற ஒரு பயம் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பூ வச்சுக்கணும்னு ஆசை, ஆனால் வைக்கிறதுக்கு யோசிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.